ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் டெல்லி தமிழ் பொண்ணு. நாங்கள் எல்லாருமே எங்கே கிளம்பியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இருக்கிற பக்கத்து வீட்டிலே ஒரு சவுத் இண்டியன் ஃபேமிலி, ஆண்டி வந்து பார்த்திங்கன்னா சவுத் இண்டியன், அங்கிள் வந்து நார்த் இண்டியன் இருந்தாங்க. அவங்க 3 வருஷமாக எங்களோட தான் இருந்தாங்க. பட் என்னென்னா அவங்க சொந்த வீட்டுக்கே ரிட்டர்ன் வந்துட்டாங்க. அங்கே இருக்கிற வரைக்கும் நாங்கள் எல்லாமே ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தோங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. பக்கத்து முன்னாடி வீடு தான், ஆப்போசிட் வீட்டில் தான் இருந்தாங்க இவங்க. ஆனால் அவங்க கிளம்புனதுலேருந்து எங்களுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. சரி, அவங்களும் சரி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி நம்ம போகலாமே அப்படின்னு சொல்லி ஒரு நைட் ஸ்டே பண்ணுற மாதிரி தாங்க நாங்கள் கிளம்பி ஆண்டி வீட்டுக்கு வந்துவிட்டோம். ஆண்டி எல்லாமே லஞ்செல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா இட்லி, தோசை, சாம்பார் அப்படின்னு சூப்பராக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு அப்புறம் ஆண்டி பொண்ணோட கல்யாண ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கிள் வந்துட்டாரா, பசங்க ஒரே ஜாலியாக கொஞ்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா அங்கிள் தான் ரொம்ப பிரியமாக அந்த மாதிரி சின்னவனை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் சரி டீ வைக்கலாமே அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்த்திங்கன்னா டீ வைக்கிறதுக்கு வந்துட்டேங்க. இதுதான் ஆண்டியோட வீடு. அங்கே எப்படி நீட்டாக வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி தாங்க இங்கேயும் இருக்குது. சூப்பராக இருக்குது. ஆண்டி வீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓப்பன் கிச்சனு, 2 ரூமு, அப்புறம் 2 பாத்ரூம்னு சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் டீ வச்சு எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு சரி டின்னர் ரெடி பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஆண்டி வந்து சொன்னாங்க. இட்லி, சாம்பார் எல்லாமே இருக்குது. நான் சொன்னேன் சரி முட்டை நம்ம பொரியல் மாதிரி பண்ணிக்கலாம், ஏன்னா எல்லாமே இருக்குது. ஸோ ஏன் நம்ம பண்ணணும், அது வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்றலாம் நைட்டுக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்த்திங்கன்னா முட்டை பொரியல் தாங்க பண்ணிகிட்டு இருந்தேன். ஆண்டி வந்து பார்த்திங்கன்னா பால் சூடு பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி நைட்டுக்கு தம்பிக்கு பால் கொடுக்கணுமே அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால் ஆண்டி சொன்னாங்க சரி ஒரு சைடில் பால் வச்சிடல அப்படின்னு சொல்லி ஆண்டி பால் ஊற்றிட்டு இருந்தாங்க. ஆண்டியை கலாச்சிட்டே இருந்தேன். ஆண்டியை காமிடா வீடியோ எடுப்போம், என் பையன் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தானா. நான் சொல்கிறேன், ஆண்டி சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் பால் காய வைக்கணும், பால் ஊற்றணும் அப்படின்னு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே சும்மா ஜாலியாக. அதுக்கப்புறம் பொரியலெல்லாம் ரெடி ஆகிடுச்சி. அப்புறம் நாங்கள் எல்லாருமே உட்காந்து சேர்ந்து எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தோம். சூப்பராக இருந்தது பொரியல். அப்புறம் சாம்பார் இருந்தது, சட்னி இருந்தது, 2 வெரைட்டி சட்னி மத்தியானம் பண்ணது இருந்தது. எல்லாமே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஆண்டியோட அக்கா பையன் ரோஹித் பையா, அவர் வந்து பார்த்திங்கன்னா பசங்க இங்கே இருக்கும்போது பயங்கரமாக விளாண்டுட்டு இருப்பார். சரி இங்கேயும் வந்து அந்த மாதிரியே அவங்க எல்லாருமே விளாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் சரி டைம் ஆகிடுச்சின்னு தூங்கலான்னு தூங்கிட்டோங்க. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகி எல்லாமே எந்திரிச்சாச்சு. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு தாங்க நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம் நானுமே ஆண்டி சொன்னாங்க எனக்கு சாண்ட்விச் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னாங்க. நான் சாண்ட்விச் பண்ணேன். அப்புறம் ஆண்டி வந்து பார்த்திங்கன்னா உப்புமா பண்ணாங்க. அப்புறம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. என்னோடய சின்ன வாண்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வேணும் இருக்கோபிச்சி அப்படின்னு சொல்லி ஆண்டி கிட்ட வந்து கேட்டு வாங்கிட்டு உட்காந்துக்கிட்டான் போய் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சரி நம்ம மாடி மேலே போகலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்குமுன்னு மேலே வந்தேங்க. பயங்கர வெயில் அடிக்குதுங்க. என்னால் கண்ணை கூட திறக்க முடியல, அந்த மாதிரி வெயில். ஏன்னா மத்தியானம் போல் வந்தோம், பயங்கரமாக வெயில் அடிக்குது. இதுக்குடா வந்தோன்னு ஆயிடுச்சு. சரி நம்மளும் போய் பார்க்கலாம், மேலே வந்ததுலேருந்து கீழே இருக்கமே, சரி கொஞ்சம் மேலே அப்படியே போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி தான் பசங்களை கூப்பிட்டுட்டு வந்தேன். என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னார் இங்கேருந்து பக்கத்தில் தான் ஏர்போர்ட்டு, பக்கம்தான் எங்கள் ஏர்போர்ட்டு அப்படின்னு சொன்னார். சரி அப்படியே ஒரு மேலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளைட் ஒன்று வந்துட்டு இருந்தது. அவர் சொன்னார் கீழே தான் இந்த பக்கத்தில் தான் ஏர்போர்ட்டு லேண்ட் ஆகுறது அப்படியே தெரியும், கீழே தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்படியே ஒரு ஃப்ளைட் வந்ததா, அந்த ஃப்ளைட்டு கீழே போகிற மாதிரியே இருந்ததுங்க. அப்புறம் அதுவும் ஒரு வீடியோவை எடுத்துட்டேன். ஆண்டி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ஆண்டி வந்து செட்டிநாடு சிக்கன் தான் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு கலரு. ஆனால் டேஸ்ட்டுமே செம்மையாக இருந்தது. எங்களுக்காக அவங்க செட்டிநாடு சிக்கன் பண்ணாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் நாங்களும் சாப்பிட்டுட்டு அப்புறம் லேட் ஆயிடுச்சா, 4 மணி ஆயிடுச்சு. சரி நம்மளும் கிளம்பலாம்னு அங்கேருந்து நாங்களும் கிளம்பியாச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது ஆண்டி வீட்டுக்கு வந்து.